வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 472 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அகில இந்திய வணிகர் சம்மேளன தேசிய முதன்மை துணை தலைவராக விக்ரமராஜா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் 3வது முறையாக டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் RN ரவி அவர்கள். தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எந்த தாமதமும் இல்லை என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய கர்நாடக அரசின் விண்ணப்பத்தை ஒன்றிய அரசு நிராகரிக்க அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடிமின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுதிய உங்களில் ஒருவன் கட்டுரை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டுள்ளது. பழனியில் அனைத்துலக முத்தமிழ் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதாக திருச்சி SP வருண்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 290 பயனாளிகளுக்கு 1,76,00,000 ரூபாயில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் வழங்கினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 93 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா தொடங்கியது. முதலமைச்சரின் தொழிலாளர் நலத்திட்டங்களால் உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்களின் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து வருகின்றது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. 37 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. யானை ஒரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ சொந்தமில்லை என்று தவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் மகப்பேறு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பும் போது பெண் காவலர்களுக்கு விரும்பும் இடங்களில் பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டமளிப்பு விழாக்களில் கருப்பு வண்ண ஆடைகளுக்கு பதிலாக இனி இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திரிபுராவிற்கு 40 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் அருகே கடலில் தத்தளித்த 4 இலங்கை மீனவர்களை சென்னை காசிமேடு மீனவர்கள் மீட்டுள்ளனர். கிருஷ்ண ஜெயந்தி, சுப முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகம் தொகுதியில் கணினி மற்றும் தையல் பயிற்சி மையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். சென்னை புத்தக கண்காட்சியை வருகின்ற டிசம்பரில் நடத்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனை சங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.